Hallelujah, 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 Jesus. Oh, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. 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 இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் இயேசுவை பார்த்து வாரும் தூய பரிசுத்த ஆவியானவரே, இந்த 75 மினிட்ஸ் ஆராதனையில் நீர் வருவீராக. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எங்களை நீராளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கிறவரே, எங்களை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கிறவரே, ஓ தாகம் தீர்க்கும் ஊற்றே, எங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை தருகிறவரே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். எல்லாரும் வானத்தை நோக்கி வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, பிதாவின் சித்தத்தை அறிந்து அதை மட்டுமே செய்ய, உம்முடைய நோக்கத்தை மட்டுமே நிறைவேற்ற, ஓ எங்களை நிரப்பும், எங்களை ஆளுகை செய்யும் கர்த்தாவே. வல்லமையால் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே முறையா வர வேண்டும். எல்லாரும் இயேசுவை பார்த்து வல்லவரே, நீர் வந்தால் போதும் கர்த்தாவே. வல்லவரே, இப்போ வர இந்த ஆராதனையில் நீர் இறங்கி வருவீராக. நீர் விரும்புகிறதை மட்டுமே செய்வீராக.
செய்வீராக. ரட்சிப்பு நிறைவேறட்டும், ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அநேகருடைய இருதயங்கள் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை உமக்கு ஒப்புக்கொடுக்கப்படட்டும் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே இறங்கி நீர் கிரியை செய்வீராக. இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே உம்மை எதிர்பார்க்கிறோம். இயேசுவே உம்முடைய கிரியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. இயேசுவே நீர் வந்தால் போதும். இயேசுவே அநேகருடைய இருதயங்கள் மாற்றப்படுவதற்கு நீர் கிரியை செய்தால் போதும். அநேகருடைய வாழ்க்கை உமக்கு நேராய் திருப்பப்படுகிறதற்கு நீர் கிரியை செய்தால் போதும். 75 நிமிட ஆராதனையிலே, 75 minutes ஆராதனையிலே நீர் விரும்புகிறதை செய்வீராக. ஓ நீர் வல்லமையுள்ளவர், நீர் நல்லவர். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த 75 minutes ஆராதனையிலும், இந்த 75 minutes ஆராதனையிலே இப்பொழுது கலந்து கொள்கின்ற, இன்னும் கலந்து கொள்ள இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் மட்டுமே செய்யப்படட்டும் ஆண்டவரே. பரலோகம் திறக்கப்படுவதாக. பிதாவினுடைய சித்தமும் பிதாவினுடைய நோக்கமும் 100% நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் இந்த 75 நிமிட ஆராதனையிலே பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த 75 minutes ஆராதனையிலும், ஆராதனை மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உயிரோட அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. இந்த அடுத்த 75 minutesல கலந்து கொள்கின்ற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எத்தனாவது 75 minutes? 28th 75 minutes. அல்லேலூயா, அல்லேலூயா. 28வது 75 minutesக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 27 75 minutes ஆராதனையிலும் அநேகர் வாலிபர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டவங்களும் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கலந்து கொண்டு இருக்கலாம். அநேக பெரியவர்கள் கலந்து கொண்டார்கள். அநேகர் இயேசுவினுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 28வது 75 minutes. அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் செய்வார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எவர்லாஸ்டிங் காட். ஆமென். அவர்கிட்ட மாற்றமே கிடையாது, கான்ஸ்டன்ட் ஆனவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அற்புதம் செய்வார். இந்த 75 minutes ஆராதனையிலே கலந்து கொண்டு இருக்கின்ற, அப்புறம் இப்ப கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணாலும் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். தற்செயலா நீங்க இங்க உள்ள வரல, ஏதோ ஆக்சிடென்டலா நான் உள்ள வந்துட்டேன்லாம் நினைக்காதீங்க. இயேசு தான் உங்களை இந்த இடத்துல இப்ப இந்த ஆராதனையை பார்க்க உதவி செய்கிறார். உங்களுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களுக்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அதை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். எல்லா துதியும் உமக்கே, துதி கன மகிமையும் உமக்கே. யார் அந்த உமக்கே? இயேசுவுக்கே. அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் பெரியவர். இயேசு மட்டும்தான் எல்லா துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். எல்லா பெருமைகளையும் அவருக்கு தான் சேர தகுதியானவர். அல்லேலூயா. போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர் எல்லாமே இயேசு மட்டும்தான். எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே, சர்வ வல்லமையும் உமக்கே. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஏதோ ஒரு விஷயத்தை தான் செய்வார், இன்னொரு விஷயத்தை செய்ய தெரியாது. இதுல மட்டும்தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட், வேற எதுவும் செய்ய தெரியாதுன்னா கிடையாது. எல்லாமே அவருக்கு முடியும். அவரால் செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. சர்வ வல்லமையும் உமக்கே, சர்வலோக ஆண்டவரே உமக்கே. உலகத்தையே அரசாட்சி செய்கிற ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. He is the same unchanging Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரே கடவுள், மாறாதவர். எல்லாரும் பாடலாம். கீழே லிரிக்ஸ் போடுவாங்க. லிரிக்ஸை பார்த்து எங்களோடு இணைந்து எல்லா துதியும் உமக்கே,
துதி கன மகிமை உமக்கே என்று சொல்லி கைகளை தட்டி பாட போகிறோம். பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது, போராட்டத்தை யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இயேசு இந்த இரவு எல்லாத்தையும் மாற்றிடுவார். அவரை ஃபோக்கஸ் பண்றப்ப பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு பெரியவரை ஃபோக்கஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மாறிடும், பெரிய பிரச்சனைகளும் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா துதியும் எல்லா துதியும் உமக்கே, துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே. சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் உமக்கே. சர்வலோக ஆண்டவரே உமக்கே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத உமக்கே. எல்லா புகழும் உமக்கே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் உமக்கே. எல்லா புகழும் பரிசுத்த தேவன் உமக்கே. எல்லா துதியும் எல்லாரும் பாடணும். எல்லா துதியும் உமக்கே. துதி கன மகிமை, துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே. சர்வ வல்லமையும் உமக்கே. சர்வலோக ஆண்டவரே உமக்கே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத உமக்கே. எல்லா புகழும் இயேசுக்கே. எல்லா புகழும் உமக்கே. ஏனென்றால் பரிசுத்தர் பரிசுத்தர் உமக்கே. எல்லா புகழும் பரிசுத்த தேவன் உமக்கே. சொல்லலாமா? நீரே ரட்சகர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே ரட்சகர். ஆமென். நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே எல்லா துதியும் உமக்கே. துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே. சர்வ வல்லமையும் உமக்கே. சர்வலோக ஆண்டவரே உமக்கே. என்றும் என்றும் மாறிடாத உமக்கே. எல்லா புகழும் அவருக்கே. எல்லா புகழும் உமக்கே. பரிசுத்தர் பரிசுத்தர் உமக்கே. எல்லா புகழும் பரிசுத்த தேவன் உமக்கே. நீரே ரட்சகர், நீரே ரட்சகர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே ரட்சகர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே கடைசியாய் நீரே ரட்சகர். எல்லாரும் சொல்லணும். நீரே வல்லவர் இயேசுவே, நீரே பரிசுத்தர், நீரே ரட்சகர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே கடைசியாய் நீரே ரட்சகர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவரே ரட்சகர். ஆமென். இயேசுவே ரட்சகர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே வல்லவர். அல்லேலூயா. இயேசுவே பரிசுத்தர். ஆமென், ஆமென். ஏன் இதெல்லாம் பாடுறோம்? உலகத்துல நிறைய பேர் ரொம்ப மைட்டி பீப்புள் இருக்கலாம். எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியுங்க, எனக்கு அரசியல் பலம் இருக்குது, பொலிட்டிக்கல் பவர் இருக்குது,
எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சைடு எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எனக்கு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பலசாலிகள் மைட்டி பீப்புள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அந்த அப்படிப்பட்ட பலசாலிகள் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நெருங்கவே முடியாது. அவங்கள்ட்ட நெருங்கினா கொஞ்சம் அப்படி முரட்டுத்தனமாக இருப்பாங்க. ஆனால் இந்த இயேசு மட்டும்தான் வல்லவர். வல்லவர்னா அவரால் எல்லாமே செய்ய முடியும். இந்த இயேசு ஒருத்தர் மட்டும்தான் எல்லாமே செய்யக்கூடியவர். எல்லாத்தையுமே செய்யக்கூடியவராக இருந்தும் நம்ம எல்லாம் ஈஸியாக அவர்கிட்ட போக முடியுது, ஈஸியாக அவர்கிட்ட ஜெபிக்க முடியுது, நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவரால் வாசம் பண்ண முடியுது, அப்பா பிதாவேன்னு அவரை கூப்பிட முடியுது. ஏன்னா அவர் நல்லவரும் கூட. அல்லேலூயா. வல்லமையுள்ளவர் மட்டும் கிடையாது, அவர் நல்லவரும் கூட. உலகத்தில் ஒரு சிலர் நல்லவங்க இருப்பாங்க, ஆனால் அந்த நல்லவங்களால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. ரொம்ப அப்படியே எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைங்க, என்னால் இதை செய்ய முடியல அப்படின்றவாங்க, பாவம் மனிதர்கள். ஆனால் அவர் நல்லவரும் கூட வல்லவரும் சேர்ந்து. அல்லேலூயா. அதனால பாடுறோம், நீரே இரட்சகர், நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீர் மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர், பாவமே செய்யாதவர். பாவம்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் பாவிகளாகிய நம்மளை நேசிச்சார். அல்லேலூயா. அதனால தான் இந்த இயேசுவை நிறைய பேருக்கு பிடிக்குது. இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்றாங்க, இயேசுவை இருதயத்துக்குள்ளே கொண்டு வராங்க, நல்ல வாழ்க்கையை அவங்களும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு தடவை பாட போகிறோம், எல்லா துதியும் உமக்கே. எதுக்கு எல்லா துதியும் உமக்கே? இப்போ நான் சொன்னேன்ல, அவர் வல்லமை உள்ளவராக இருந்தோம், எல்லாமே செய்யக்கூடியவராக இருந்தோம், நல்லவராக இருக்கிறார், எல்லாத்துக்கும் நல்ல காரியங்களை செய்கிறார், எல்லாரும் ஈஸியாக அவரை அப்ரோச் பண்ண முடியுது. அல்லேலூயா. எல்லா துதியும் உமக்கே, துதி கன மகிமையும் உமக்கே. சந்தோஷமா பாட போறோம். பிரச்சனைகளை யோசிக்க கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரச்சனையை விட பெரிய தேவன், பெரிய கடவுள் இயேசு இருக்கிறார். அவரை தான் இந்த நைட்டு பாடுறோம், அவரை தான் மகிமைப்படுத்துறோம். அதனால அவர் எல்லா காரியங்களையும் செய்வார். அல்லேலூயா. எல்லா துதியும் உமக்கே. எல்லா துதியும் உமக்கே, துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே. சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் உமக்கே, சர்வலோக ஆண்டவரே உமக்கே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத உமக்கே. எல்லா புகழும் உமக்கே, எல்லா புகழும் உமக்கே. பரிசுத்தர் பரிசுத்தர் உமக்கே. எல்லா புகழும் பரிசுத்த தேவன் உமக்கே. எல்லா துதியும் உமக்கே, எல்லா துதியும் உமக்கே. துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லமையும் உமக்கே. சர்வலோக ஆண்டவர், சர்வலோக ஆண்டவர் உமக்கே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத உமக்கே. எல்லா புகழும் அவருக்கே சேரணும். எல்லா புகழும் உமக்கே. நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் உமக்கே. ஓ, எல்லா புகழும் பரிசுத்த தேவன் உமக்கே. முடிஞ்சவங்க ரெண்டு கையை உயர்த்தி, நீரே நீரே இரட்சகர், அவரே நீரே வல்லவர், நீரே நீரே பரிசுத்தர், நீரே 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 இரட்சகர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே நீரே. அல்லேலூயா. 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 மகிழ்ச்சியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நல்ல கடவுள் இயேசு ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கடவுள் மட்டும் இல்ல, வல்லமையுள்ள கடவுளும் கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாட போகிறோம், ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவர், ராஜாதி ராஜா, மகாராஜா, பெரிய ராஜா. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. எங்க தேனாலும் இவர மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாது, எங்க தேனாலும் இவர மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜ்யம், வல்லமை, மாட்சிமை உமதே. பாருங்க, மறுபடியும் மறுபடியும் இதே தான் வருது. முதல் பாடல்ல பாடணும், நீரே இரட்சகர், வல்லவர், நல்லவர், இதெல்லாம் பண்ணோம். இப்போ இந்த பாடல்ல பாட போறோம், ராஜ்யம், வல்லமை, மாட்சிமை எல்லாம் உங்களுக்கே. ஏன்?
நீர் சாதாரண ராஜா இல்ல, ராஜாதி ராஜா. அல்லேலூயா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. இது ஒரு புதிய பாடல், எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ராஜாதி ராஜா. அதாவது இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா நம்ம இதை இப்பதான் பாடுறோம். ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை. எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சூழ்நிலையை மறந்து இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. லிரிக்ஸ் போடுவோம் ஸ்கிரீன்ல. லிரிக்ஸை பார்த்து பிரச்சனையை யோசிக்காம ராஜாதி ராஜாவை யோசிச்சு பாட போகிறோம். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக. ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை. ராஜ்யம் 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 வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை. ராஜ்யம் எல்லாரும் சேர்ந்து. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. ஓ ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை. எல்லாரும் சொல்ல. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. அவரே உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுவே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுடே. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுடே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீர். ஓ ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜா
ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை. ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம், வல்லமை வல்லமை, மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம், வல்லமை வல்லமை, மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இது இப்பதான் 75 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாடுறோம். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வம், அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லவே இல்லை. கடைசி ஸ்டான்ஸா பாட போறோம். 4th ஸ்டான்ஸா போடு. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இயேசு என்ன செய்றாருன்னா, அவரோட அரசாட்சியை நம்முடைய இருதயத்துல கொண்டு வந்து, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து, கண்ணீர் கவலை கஷ்டம் எல்லாத்தையுமே நீக்கி போடுறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆராதனையை கண்ணீரோட கவலையோட கஷ்டத்தோட, எதுக்கு எனக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை, எதுக்கு என் லைஃப்ல மட்டும் இதெல்லாம் நடக்குது, காரணமே தெரியலையே, காரணமே இல்லாமல் இவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் இந்த ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவோட அரசாட்சி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, கண்ணீர் கவலை கஷ்டம் எல்லாமே நீங்கி போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே. என்கிட்ட எடுத்து போட்டீங்க. கண்ணீரை கவலைய கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட என்ன செஞ்சிட்டீங்க? எடுத்து போட்டீங்க. எதனால எடுத்து போட்டீங்க? அவர் உள்ள வந்துட்டார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா உள்ள வந்துட்டதுனால தேவையில்லாத கூஜாக்கள்லாம் வெளில போயிடுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. அதுதான் இயேசு. சர்ப்ளஸ், சும்மா ஏதோ தொட்டுக்க தொடச்சுக்கன்பாங்களே, அதெல்லாம் கிடையாது. இவர்கிட்ட எதுனாலும் நிறைவாய் தருவார். அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து உங்கள் மடியில் போடுவார்கள் இருக்குது. எதுனாலுமே அவர் நிறைவு தான். சந்தோஷம் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. அதனாலதான் பாடுறோம், ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே உமதே. பாவம் போக்க, 3rd ஸ்டான்ஸா, பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரோட பாவமும் நீங்கி, யாரும் பாவியா இருக்கக்கூடாது, எல்லாரும் நீதிமான்களா இருக்கணும், எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழணும், எல்லாரும் சூப்பரா வாழணும்னு சொல்லிட்டு பாவத்தை எல்லாம் போக்க பாலகனா மண்ணில் வந்தார். குழந்தையா பிறந்தார், மனுஷனா வாழ்ந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வரப்போறார். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நாள்ல இயேசு வரப்போறார். அவரை பார்க்கிறதுக்கு தான் எல்லாரும் ஆயத்தமாகணும், நம்மளும் ஆயத்தமாகணும், நிறைய பேர் ஆயத்தப்படுத்தணும், நல்ல விதத்துல ஆயத்தமாகணும், சந்தோஷத்தோட ஆயத்தமாகணும், ஆசீர்வாதத்தோட ஆயத்தமாகணும், பரிசுத்தத்தோட ஆயத்தமாகணும். ஏன்னா அவரை பார்க்க போறோம். இயேசுவை எப்படி குழந்தையா கிடையாது, ராஜாவாக வரப்போறார். அல்லேலூயா அல்லேலூயா. உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. அதனாலதான் பாடுறோம், ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. எல்லாரும் இருக்கிற இடத்துல சேர்ந்து சந்தோஷமா பாட போறோம். என்னோட கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நீங்கிருச்சு. கவலை கண்ணீர் கஷ்டம் யாவும், கவலை கண்ணீர் கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே. எல்லாத்தையுமே என்கிட்ட என்ன செஞ்சிட்டீங்க? எடுத்து போட்டீரே. சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. எல்லாரும் பாடலாமா? பிரச்சனையை யோசிக்க கூடாது, கவலையை யோசிக்க கூடாது, ராஜாதி ராஜாவை யோசித்து பாட போகிறோம். கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே. சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே. சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. ஓ பாவம் போக்கும் பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே,
உலகை ஆளும் ராஜாவாக. நம்பிக்கையோட ராஜ்யம், 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 வல்லமை, வல்லமை, மாட்சிமை, மாட்சிமை உமதே. ராஜ்யம், ராஜ்யம், வல்லமை, வல்லமை, மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை. ராஜ்யம், எல்லாரும் சேர்ந்து ராஜ்யம், ராஜ்யம், வல்லமை, வல்லமை, மாட்சிமை, மாட்சிமை உமதே. ராஜ்யம், ராஜ்யம், வல்லமை, இயேசுவே, மாட்சிமை உமதே. கடைசியா ராஜாதி ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தருக்கே. ஓ அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. இயேசுவே, அல்லேலூயா உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கடைசியா எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, ராஜனுக்கே, பரிசுத்தருக்கே, எல்லாமே அவருக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயானா இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே புகழ் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு நேரம் கர்த்தரை உயர்த்தினோம். ஆமென். இவ்வளவு நேரம் யாரை பாடணும்? இயேசுவை மட்டும் தான் பாடணும். இயேசுவை மட்டும் தான் உயர்த்தி இருக்கிறோம். அந்த இயேசு நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பிரேயர் அட்டெண்ட் பண்ணலாம். வீட்ல இருந்து அட்டெண்ட் பண்ணலாம், காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து அட்டெண்ட் பண்ணலாம், வேலை செஞ்சுக்கிட்டே கூட நீங்க இந்த பிரேயர் என்ன செய்யலாம். ஒர்க் பண்ற இடத்துல நைட் ஷிஃப்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம், அந்த இடத்துல இருந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். wherever you are, God is there. அல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். இவ்வளவு நேரம் இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. இயேசு உங்கள் அருகே இருக்கிறார். இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறார். அவருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு விரும்புறார். கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாத்தையும் உன்னை விட்டு நீக்கி போடணும்னு நினைக்கிறார். சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாய் தரணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த இயேசுவை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த இயேசு எல்லாருக்கும் கர்த்தர். இந்த இயேசு எல்லாருக்குமே கடவுள். அவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். அவர் யாரையும் ஒதுக்க மாட்டார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரையும் அவர் விரும்புகிறார். அவரை ஆராதிக்க போகிறோம். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாமே நீர், என் தேவையெல்லாம் சந்திப்பேன். இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் எழுந்திருச்சு நின்றுங்க. என்னால் எந்திரிச்சு நிற்க முடியும்னு சொல்கிறவங்க, நான் எந்திரிச்சு நின்று இயேசுவை ஆராதிக்க முடியுங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எந்திரிச்சு நிற்கலாம். முடியாதவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாமே நீர். மனுஷன் உன்னை வேணா கைவிட்டுருக்கலாம், மனுஷன் வேணா உன்னை மறந்துருக்கலாம், நீ ரொம்ப நம்பினவங்க வேணா உன்னை கைவிட்டுருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி கிடையாது. ஏன்னா இயேசு தான் உன்னை உண்டாக்குனார். இயேசுக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் தெரியும். இயேசு உன்னோட இருதயத்தை பார்க்குறார். இயேசுக்கு எல்லாமே தெரியும். அவர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரேனா என்ன? தேவை எலும்பு முன்னே சந்திக்கிறவர். நமக்கு எப்போ நமக்கு இது தேவைன்றது தெரியும்னா, நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும்போது தான் தெரியும். இது நமக்கு தேவைப்படுதே, இது நம்மள்கிட்ட இல்லையே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் அந்த விஷயம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும்.
ஒரு தேவை எழும்பு முன்னே அவருக்கு தெரிந்தவர். அவர் தான் யெகோவா ஈரே. எனக்கு எல்லாமே நீர் ஆண்டவரே, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. எனக்கென உலகத்தை படைத்தார், நமக்கென உலகத்தை படைத்தார், எல்லா சந்தோஷங்களையும் நமக்காக கொடுத்தார். என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர். அல்லேலூயா. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவர். நீ என்ன இன்னைக்கு நைட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ, என் லைஃப்ல இது நடந்தா நல்லா இருக்கும், என் குடும்பத்துல இது நடந்தா நல்லா இருக்கும், எங்க அப்பா அம்மாக்கு இது நடந்தா நல்லா இருக்கும், நான் கையிட்டு செய்யற வேலையில இது நடந்தா நல்லா இருக்கும், நீ எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நீ என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றியோ, மோர் தேன் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேல அவர் செய்வார். ஏன்னா அவர் எல்லாத்த விட பெரியவர். அதுதான் அவர் நம்மளை விட சாதாரண, நம்மள மாதிரி சாதாரண ஆளா இருந்தா நமக்கு ஈக்குவலா என்ன செய்ய முடியுமோ அதான் செய்வார். அவர் நம்ம எல்லாத்த விட பெரியவர். அதனால அவரால் என்ன முடியுமோ அதான் செய்வார். அவரால் முடியாதவைகள் எதுவுமே கிடையாது. சிந்தனையில கொண்டு வந்து அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். யெகோவா ஈரே. எல்லாரும் எழும்பி நின்று, முடிந்தவர்கள் எழும்பி நின்று, முடியாதவங்க அமர்ந்து கொள்ளலாம். வீட்டில் வயசானவங்க யாரும் இந்த ஆராதனையை பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் டிவியில கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க, டேப்ல பார்க்குறீங்க, லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஃபோனில் பார்க்குறீங்க. ஒரு ஃபோனில் 5 பேர் 10 பேர் அப்படிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். இயேசுவை ஆராதிக்க பார்க்கிறோம். டேனியை பார்க்கறதுக்கு வரல, என்ன நடக்குதுன்றதை சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு வரல. இந்த இடத்துல இயேசுவை பிரசங்கிக்கிறோம், இயேசுவை உயர்த்துகிறோம், இயேசுவை மட்டுமே ஆராதிக்கிறோம். இயேசு என்ன முடியுமோ அதை செய்றார். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, யெகோவா ஈரே, எனக்கு எல்லாமே நீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீர் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீரோ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். மனசுல ஒரு நம்பிக்கையோடு யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நான் யாரையும் நம்பல ஆண்டவரே, உம்மை மட்டுமே நம்புகிறேன். எல்லாரும் இயேசுவை பார்த்து, அவர் உனக்கு அற்புதம் செய்வார். எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எல்லாரின் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தரும். யெகோவா ஈரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எல்லாரும் கைகளை அசைத்து ஆராதனை, ஆராதனை, இயேசுவை பார்த்து ஆராதனை, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷிப்பீரே, தலை குனிந்த இடங்களில் உயர்த்திடுவீரே.
உயர்த்திடுவீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷிப்பீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்துவீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே. இயேசு அருகில் இருக்கிறார். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் அவரே செய்வார். உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். விசுவாசத்தோடு யெகோவாயிரே, எனக்கு எல்லாமே நீர் ஆண்டவரே. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. உடைய ஜெபங்களுக்கு இந்த மே மாதத்திலே பதில் தருவார். இயேசு அதை செய்ய வல்லவர். பதில் தருவீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே. எனக்கு அல்மைட்டி God, ஜெகோவா ஜீரே, சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். பரலோகத்திற்கு நேராக கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்தில் நீர் வருகிறேன் என்று சொன்னீரே. ஒவ்வொரு இடங்களிலும் உம்மை ஆராதிக்கிறார்கள். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அருள் செய்கிறார்கள். அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே சாட்சியை கேட்கிறோம் கர்த்தாவே. விசுவாசிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. நீர் வாழ்கவே இயேசுவே. வல்ல நாமம் வாழ்கவே. நீர் வாழ்கவே இயேசுவே. வல்ல நாமம் வாழ்கவே. அவரை பார்த்து நீர் வாழ்கவே சொல்லலாமா? நீர் வாழ்கவே இயேசுவே, இயேசுவே. உம் வல்ல நாமம் வாழ்கவே. நீர் வாழ்கவே, நீர் வாழ்கவே இயேசுவே. உம் வல்ல நாமம் வாழ்கவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா. இயேசுவே. அற்புதங்கள் நடக்கட்டானவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களே, நீர் யார் என்பதை இன்னும் அதிகமாய் விளங்க செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா. இயேசுவே. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். தேவ பிரசன்னம் நீ இருக்கிற இடத்தை நிரப்பி இருக்கிறது. இயேசு நீ இருக்கிற இடத்திலே வந்திருக்கின்றார். உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இயேசு இறங்கி இருக்கின்றார்.
உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாய் இயேசு இறங்கி இருக்கின்றார். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்திலே அற்புதம் செய்கிறவராய் இயேசு நம்மத்திலே இறங்கி இருக்கின்றார். 2 கைகளை வானத்திற்கு நேராய் உயர்த்தி இயேசுவே எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லலாமா? இயேசுவே எனக்குள்ளே வாரும், இயேசுவே எனக்குள்ளே வாரும், நீர் ஒருவர் மட்டுமே எனக்கு போதும், எனக்கு எல்லாமே நீரா இருக்கின்றீர், எனக்குள்ளே வாரும், என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும், நான் எதிர்பார்த்திருக்கின்ற காரியத்திலே அற்புதம் செய்யும், என்னுடைய குடும்பத்திலே அற்புதம் செய்யும், ஓ நான் கையிட்டு செய்கின்ற வேலையிலே அற்புதம் செய்யும். இயேசுவே உம்மால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நீர் எனக்குள்ளாக வரும்பொழுது நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே எனக்குள்ளே வாரும், இயேசுவே நீர் விரும்புகிறதை செய்யும். உங்களுக்கு என்ன வேணுமோ இப்ப இயேசுவின் இடத்திலே கேளுங்க. இயேசு அதை உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு பெரியவர், இயேசு வல்லமையுள்ளவர். இயேசுவால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. இப்பொழுது வாயை திறந்து உங்களுக்கு என்ன வேணுமோ இல்ல உங்க மனசுல இருந்து கூட அவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா என் குடும்பத்துல இருந்து சூழ்நிலை மாறணும், என்னோட சூழ்நிலை மாறணும், என் வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாது, நான் வேற மாதிரி வாழணும், நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா வாழணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இப்ப ஏசப்பாட்ட கேளுங்க. ஆராதனை நேரத்தில் நிரப்பி இருக்கின்ற தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை கட்டாயமாக செய்யும். இது உங்களுடைய நேரம். கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு உனக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். சரீரத்திலே பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு, சரீரத்தில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உடம்புல இந்த ப்ராப்ளம் இருக்குது, டாக்டர்ஸ்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா, இயேசுவே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேளுங்க. இயேசுவே எனக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுங்கன்னு கேளுங்க. இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள இயேசு சுகத்தை தருவார். இயேசுவால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை. குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், இயேசுவே குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க, இயேசுவே என் குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுங்க. பிரச்சனையின் சத்தம் என் குடும்பத்துல இருந்து வரக்கூடாது, சந்தோஷத்தின் சத்தம் வரணும், சமாதானத்தின் சத்தம் வரணும். கேளு, இயேசு உனக்கு தருவார். நல்ல வேலைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வேலையை இயேசுட்ட கேளுங்க. இயேசுவே எனக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, இன்டர்வியூஸை பாஸ் பண்ண உதவி செய்யுங்க. இயேசு அதை நிச்சயமாய் தருவார். படிக்கிறதற்கு ஞானத்தை எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் இயேசுவினிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், நிச்சயமா அவர் படிக்கிறதுக்கு உதவி செய்வார். அவரால் செய்ய முடியாதவர் ஒன்றுமில்லை, செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. என்னால பரிசுத்தமா வாழ முடியல, நல்ல வாழ்க்கை வாழ முடியல, அசுத்தமா வாழ்றேன்னு சொல்றவங்க, இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் அவர் உனக்கு அற்புதம் செய்வார், உன் எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்வார். திருமண காரியத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கேளுங்கள், இயேசு அவருடைய சித்தத்தின்படி மணமகனையும் மணமகளையும் அவர் கொண்டு வருவார். நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் எதையெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஏற்ற நேரத்திலே பரத்திலிருந்து நன்மையான உத்தரவுகளை நீர் அருளுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. ஜீசஸ், நீங்க எதெல்லாம் இப்ப ஏசப்பாட்ட கேட்டீங்களோ எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்துட்டார், எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இயேசுவே நீர் எனக்கு தந்ததற்காய் நன்றின்னு சொல்லலாமா? இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி 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 ஆண்டவரே. ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும், துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவர் இயேசு செய்வார். ஆமென். உங்கள் ஜெபத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் என்ன செய்வார்? பதில் தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. இந்த 75 மினிட்ஸில் இன்றைக்கி தான் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணது கிடையாது. இன்றைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரேயரில் நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுகிறவர்கள் இருப்பீர்கள் என்றால்
உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. I welcome you to the 75 minutes in the name of Jesus Christ. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிருள்ள கடவுள், இயேசு நல்லவர். அந்த இயேசுவை பற்றி தான் இந்த இடத்துல அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக பாடுறோம். இயேசுவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். மாதம் ஒரு டைம் இந்த 75 மினிட்ஸ் சாட்டர்டே நைட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுகிறோம். இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய நாள் நாங்கள் கூகுள் மீட்டில் நடத்திட்டு இருந்தோம். ஒரு 23 75 மினிட்ஸ் கூகுள் மீட்டில் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, இருக்கலாம். இது வந்து 28வது 75 மினிட்ஸ் இல்லையா? இது 28வது 75 மினிட்ஸ். ஒரு 23 24 கிட்ட நாங்கள் கூகுள் மீட்டில் நடத்தினோம். அது எதையுமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலை. இப்போ தான் நாங்கள் சரி யூடியூப்பில் நம்ம லைவ் மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இப்படி வருகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் கலந்து கொள்கிறார்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இதை அறிமுகப்படுத்தலாம். டெய்லி டிவோஷன், டெய்லி எனக்கு வந்து வசனம் வரணும், வசனமும் ஒரு ஜெபமும் எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறவங்க டெய்லி ஒரு வசனமும் ஒரு ஜெபமும் வாட்ஸ்அப்பில் வரணும். அது நிறைய பேருக்கு வருது, நிறைய பேருக்கு வராமலும் இருக்குது. எனக்கு வரணும், எனக்கு டெய்லி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க இப்போ ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தெரியும், 7904702951. இது என்னுடைய நம்பர், பர்சனல் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் மீ டெய்லி டிவோஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரோடு நீங்கள் சென்ட் பண்ணணும். எனக்கு லாஸ்ட்டு 75 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் எல்லாருக்குமே வசனம் அனுப்பிச்சி விட்றோம். திங்கக்கிழமையிலேருந்து எல்லாருக்குமே என்ன செய்யும், தாராளமாக வசனம் வரும். ஆனால் நிறைய பேர் பேர் எனக்கு சென்ட் பண்ணலை. நான் வந்து ஏன்னா ப்ராட்காஸ்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு அந்த வசனம்லாம் வருது. நீங்களும் அந்த நம்பரை சேவ் பண்ணணும், ஸ்க்ரீனில் தெரியுது அந்த நம்பரை சேவ் பண்ணணும், நானும் சேவ் பண்ணணும். அதனால் உங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கினாக்க எங்களுக்கு அனுப்புகிறதற்கு வசதியாக இருக்கும். இன்னும் உங்களுடைய டெஸ்டிமோனிஸ், ஜெபத்தின் நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தார், இயேசு என்னை தொட்டார், இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார், இல்லை இந்த 75 மினிட்ஸில் இது எனக்கு இந்த வகையில் பிரயோஜனமாக இருந்துச்சு, இயேசு என் குடும்பத்தில் மாற்றினார், நீங்கள் எதெல்லாம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ, உங்களுடைய ஃபீட்பேக்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டெஸ்டிமோனிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மெயில் ஐடிக்கு 75minuteprayer@gmail.com, மினிட்ஸ் கிடையாது, 75minuteprayer@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய டெஸ்டிமோனிஸை எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாரந்தோறும் எவ்ரி வீக் சண்டே நமக்கு 3 ஆராதனைகள் நடைபெறுகிறது. காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 6:30 to 8:30, முதலாவது ஆராதனை 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். செகண்ட் சர்வீஸ் ஓலையூரில் 9 மணிலேருந்து 10:45 11 மணி வரைக்கும் அது நடைபெறுகிறது. 9 to 11 மணி வரையிலும் ஓலையூரில். எகெயின் தேர்ட் சர்வீஸ் ஈவினிங் 6 மணியிலிருந்து 8 மணி வரையிலும். சில்ட்ரன் சர்வீஸ் ஈவினிங் 7 o'clock நமக்கு கீழே நடைபெறுகிறது. ஸோ நான் எந்த சர்ச்சுக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க, நாடுகள்லேருந்து கலந்துக்கிறவங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கலந்துக்கிறவங்க, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்ளுகிற சபைக்கு நீங்கள் போங்க. நான் ட்ரிச்சியில் இருக்கிறேன், வேறு எந்த சர்ச்சுக்கு நான் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக மிஸ்பா சர்ச்சுக்கு வரலாம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்னா அதில் இருக்க நம்பரை கூட நீங்கள் என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாதம்ன்றதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால் இந்த மே மாதம் நமக்கு சில்ட்ரன் சர்வீஸ் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 2 ஃபஸ்ட்டு சில்ட்ரன் சர்வீஸ் நம்ம வந்து சைக்கிள் அப்படின்ற ஒரு தீமில் வச்சுருந்தோம். போன சில்ட்ரன் சர்வீஸ் வந்து இப்போ நான் சொல்கிறப்ப நிறைய பிள்ளைங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க நேரத்துக்கு சொல்லியிருப்பாங்க. போன சில்ட்ரன் சர்வீஸ் வந்து டெலிவிஷன்ற தீமில் வச்சு நம்ம பேசணும். பிள்ளைகளுக்கு நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஐஸ் பிரேக்கர் செஷன் நிறையா பிளான் பண்ணி நம்ம அதை பண்ணோம். இந்த வருஷமும் நாங்கள் அதை வைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம். எப்போனா 12ஆம் தேதி நமக்கு சில்ட்ரன் சர்வீஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் தேதி செகண்ட் சண்டே, 2வது சண்டே 12ஆம் தேதி சாயங்காலம் ஷார்ப்பாக 6 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் சில்ட்ரன் சர்வீஸ். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பிள்ளைங்க யாரும் இருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்கிறாங்கனாக்க 12ஆம் தேதி ஈவினிங் 6 o'clock நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு, சங்கலாடபுரம் சர்ச்சுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக அமுச்சு விடலாம். அவங்களுக்கு ஏற்ற எல்லா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அட் த சேம் டைம் வேர்ட் ஆஃப் காடையும், கடவுள் இயேசுவினுடைய வார்த்தையும் எப்படி அவங்களுக்கு புரிகிற மாதிரி போதிக்கணுமோ அப்படி போதிக்கிறோம், வாழ்க்கை முறையை போதிக்கிறோம். அதனால் அவங்கள நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக அனுப்பி வைக்கலாம். முடிச்சுட்டு அவங்களுக்கு டின்னரும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே,
கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த ஆராதனை என்ன செய்ய போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இவ்வளோ நேரம் இயேசுவை பாடணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும், இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவன்றத அவரை உயர்த்தணும். ஆனால் இந்த வார்த்தை, இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றும், வாழ்க்கையை ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு ஃபோனில் 10 பேர்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி மொபைல் பக்கத்தில் வந்து அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யலாம், கலந்துக்கலாம். சரி, கவனிங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை குறித்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச். எல்லாரும் சொல்லலாமா? சேஞ்ச். 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 மாற்றம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஏதோ ஒரு கட்சியோட கொள்கை மாதிரி இருக்குன்னு கேங்க. மாற்றம், சேஞ்ச். இதை குறித்து தான் நான் என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். நல்லா கவனிங்க. நான் ரொம்ப உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மெசேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். நம்மளை சுற்றிலும் எல்லாமே மாறிட்டு தான் இருக்குது. நம்மளை சுற்றிலும் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு. எல்லாமே என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது, மாறிட்டு தான் இருக்கு. மாறிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில உதாரணத்தை மட்டும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நல்லா கவனிங்க. கிளைமேட் என்ன ஆகிட்டு இருக்குது, மாறிடுச்சு. கிளைமேட்டு மாறிட்டே தான் இருக்குது. ஸ்ப்ரிங் சீசன் சொல்கிறாங்க. என்ன சீசன்? ஸ்ப்ரிங். அப்படின்னா என்ன? இலையுதிர் காலம் இல்லையா? என்ன காலம்? இலையுதிர் காலம். இலையுதிர் காலம்ன்றாங்க. அடுத்து போனால் சம்மர் சீசன்றாங்க. இப்போ நம்ம என்ன சீசனில் இருக்கிறோம்? சம்மர் சீசன். ஒரே வெயில். வெயில் என்ன செய்யுது, கொளுத்தி. திருச்சிக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சம்மர் சீசன். ஸ்ப்ரிங் சீசன்லேருந்து என்ன சீசனுக்கு மாறுது? சம்மர் சீசன். சம்மர் சீசனுக்கு மாறுது, சேஞ்ச் ஆகுது. அடுத்து கொஞ்ச நாள் போனால் என்ன வந்துடுது? ரெய்னி சீசன் வருது. என்ன வருது? ரெய்னி சீசன். என்ன காலம்ன்றாங்க? மழைக்காலம். மழைக்காலம். அடுத்து கொஞ்சம் அங்கிட்ட அப்படியே போனோம்னா வின்டர் சீசன். என்ன காலம்? பனிக்காலம். பனிக்காலம், குளிர்காலம். எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்குது? மாறிக்கிட்டு இருக்கு. சத்தமா சொல்லாமா? மாறிக்கிட்டு இருக்கு. மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. சரி, கிளைமேட் மட்டும்தான் மாறுதா? டெக்னாலஜி. டெக்னாலஜி என்ன செய்யுது? மாறுது. மாறுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க. ஆடியோ. இந்த ஆடியோ எவ்வளோ கிளாரிட்டியாக வருது, எவ்வளோ கிளியராக வருது. ரொம்ப அல்ட்ரா கிளியர் இல்லைனாலும் ஓரளவு என்ன செய்யுது, கிளியராக என்ன செய்யுது, வருது. இதே கொஞ்சம் 90s போனீங்கன்னா இந்த ஹார்ன் ஸ்பீக்கர்ஸ். என்ன ஸ்பீக்கர்ஸு? ஹார்ன் ஸ்பீக்கர்ஸ். இந்த குழாய். குழாய். கரெக்டு. குழாய் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீக்கர் தான் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம என்ன, ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் என்ன அழகாக பாட்டு பண்ணாலும் காக்கா கத்துற மாதிரி தான் அங்கிட்டு கேட்கணுன்னாரு. அப்போ அப்படி தானே இருக்குது. இப்போ நம்ம இந்த இவ்வளோ சூப்பராக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு இது எல்லாத்தையும் ஒரு இன்புட் அவுட்புட் போட்டு ஒரு மிக்சரை வச்சு 2 ஸ்பீக்கர்ஸில் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதே இந்த அவுட்டை கழட்டி ஹார்ன் ஸ்பீக்கர்ஸில் நான் மாட்டினேன் அப்படின்னா ரேடியோ மாதிரி கேட்கும், காக்கா கத்துற மாதிரி தான் கேட்கும். இது எப்போ? 80s 90s இருந்தது இதெல்லாம். ஆனால் அந்த டெக்னாலஜி எல்லாம் மாறி இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க. சவுண்ட் பார்ன்றாங்க, ஹோம் தியேட்டர்ஸ்ன்றாங்க, ஆம்பிளிஃபைடு ஸ்பீக்கர்ஸ்ன்றாங்க, பவர் டேம்ஸ்ன்றாங்க, என்னென்னமோ வந்துருச்சு. நம்ம கூட இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ்டாக மாற்ற போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்காக செலவு பண்ண போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்மள்ட்ட நல்ல சிஸ்டம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். அப்போ டெக்னாலஜி என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. வீடியோ பாருங்கள். இது ஓரளவு நல்லது. இதுக்கு 4K இருக்குது. எவ்வளோ வந்துருச்சு, எவ்வளோ என்ன செஞ்சிருச்சு. டிஎஸ்எல்ஆர்லாம் எடுத்துட்டோம்னா அதுக்குரிய லென்ஸே பல லட்சங்களுக்கு வாங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பல லட்சங்களுக்கு. நம்ம இந்த ஒருவரை ஷூட்டுக்கெலாம் டிஎஸ்எல்ஆர் வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். ரெண்ட்டுக்கே பல ஆயிரங்களுக்கு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நல்ல காரியங்கள். பாருங்க, டெக்னாலஜி என்ன செஞ்சிட்டு இருக்குது, வளருது, மாறிக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜி என்ன செய்யுது, மாறிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னேன், கிளைமேட் என்ன ஆகுது, மாறுது. டெக்னாலஜி என்ன செய்யுது, மாறுது. எதுவுமே கான்ஸ்டன்டா இருக்கிறது கிடையாதுங்க. எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே போனோம்னா மெடிக்கல் சைடும் ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்ததுனால மெடிக்கலுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. பாருங்க, முன்னாடிலாம் பிளட் டொனேட் பண்ணா என்ன செய்யணும், இவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட இது பண்ணி அந்த விஷயம் போய் குறிப்பிட்ட ஆள்கிட்ட சேர்றதுக்குள்ளே இந்த ஆள் போய் சேர்ந்துருவார். பிளட் டொனேட் பண்ணுறதே, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், பிளட் டொனேட்ன்றது அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியா கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் என்ன செய்கிறாங்க,
அனுப்பி விடுறாங்க, தட்டி விட்டுறாங்க, ஸ்டேட்டஸில் போடுறாங்க, இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கன்றாங்க, எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸோ ½ அன் ஹவரோ அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஊரில் இருந்து பிளட் டொனேட் பண்ணுறவர் இங்கே வந்து டக்குன்னு பண்ணி ஆளை பிழைக்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டெக்னாலஜி என்ன செஞ்சிருச்சு? மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாமே மாறிட்டு இருக்குது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. கிளைமேட் மாறிடுச்சுன்றேன், டெக்னாலஜி மாறுதுன்றேன். இது மட்டும் தான் மாறுதா? டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து. அந்த காலத்தில் கழுதையில் என்ன செஞ்சாங்களாம்? போனாங்களாம். கழுதையில் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க கதையே படிச்சிருப்பாங்க. கழுதையில் அப்பா நடந்து போனார், பையன் கழுதையில் உட்காந்து போனான், அப்புறம் பையன் நடந்து போனால் அப்பா கழுதையில் இது நிறையா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கழுதையை கொண்டு தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தினாங்க. கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒட்டகத்தை வச்சு என்ன செஞ்சாங்க? டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தினாங்க. அப்புறம் மாட்டு வண்டியை பயன்படுத்தினாங்க. இப்போ யாராவது மாட்டு வண்டியிலையா போகிறோம்? டிரான்ஸ்போர்ட் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. எல்லாம் சைக்கிள் வந்துச்சு. ஒரு பாஸ்டர் சொன்னார், பவுலுக்கு மட்டும் ஒரு சைக்கிள் இருந்திருந்தா உலகத்தையே கவர் பண்ணியிருப்பார். அவர் சைக்கிள் இருந்தால் ரொம்ப வசதியாக ஈஸியாக கவர் பண்ணியிருப்பார். அப்போ பாருங்கள், இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? சைக்கிள் இருக்குது, 2 வீலர்ஸ் இருக்குது, 4 வீலர்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்ட அப்கிரேட் ஆகி போனோம்னா என்ன வந்துருச்சு? ஃப்ளைட் வந்துருச்சு. டிரான்ஸ்போர்ட் என்ன செய்யுது? மாறிக்கிட்டு இருக்குது. கிளைமேட் மாறுது, டெக்னாலஜி மாறுது, டிரான்ஸ்போர்ட் மாறுது. ஏன் டெக்ஸ்டைல் கூட என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. பாருங்க, இப்போ பாருங்க எப்படிலாம் போட்டிருக்கிறோம் பாருங்க. நீங்களா என்ன, பாய்ஸுக்கு சரி கேர்ள்ஸுக்கு சரி எல்லாருக்குமே என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. ட்ரெஸ்ஸுங்களாம் என்ன செய்யுது? மாறுது. நல்ல விதத்தில் தான் மாறி இருக்கு. நல்ல விதத்தில் தான் என்ன செஞ்சிருக்குது. ஒரு சிலர் அதை தப்பாக போடுறாங்க, தப்பாக அறகுறையாக போடுறாங்க. அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையும் நல்ல காரியங்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நல்ல விதத்தில் எல்லாமே என்ன செஞ்சிருக்குது? மாறி இருக்குது. நல்ல டிஷர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. ப்ரொஃபஷனும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ப்ரொஃபஷனும் நிறையா சேஞ்ச் ஆயிடுச்சு. வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உருவாகுது. நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க தான். ஆனால் வேலை வாய்ப்பு அப்போ இருந்ததை பார்க்குறப்ப இப்போ நிறைய என்ன செஞ்சிருக்குது? உருவாயிருக்குது. நிறைய கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய என்ன செஞ்சிருச்சு? எழும்பிருச்சு. நல்லா கவனிங்க, எல்லாத்துலேயும் நான் இவ்வளோ நேரம் என்ன பேசினேன்? மாற்றம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, மாற்றத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பக்கத்தில் சும்மா பார்த்து சொல்லுங்கள், மாற்றத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. எவ்வளோ விஷயம் பார்த்தோம் பாருங்கள். கிளைமேட் மாறுது, டெக்னாலஜி மாறுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாறுது, டெக்ஸ்டைல் உடுத்துறது கூட மாறுது. ஸ்டைலாக என்ன செய்கிறாங்க? ஸ்டைலாக உடுத்துறது தப்பு கிடையாது, நல்ல விதத்தில் என்ன செய்யணும்? உடுத்தணும். காஸ்ட்லியாக உடுத்துறாங்க, அது மாறிடுச்சு. ப்ரொஃபஷன் மாறிடுச்சு. எல்லாத்துலேயுமே மாற்றம் இருக்குது. மாற்றத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. குறை வேணா பேச முடியும். நிறைய பேர் குறை பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? குறை வேணா பேச முடியும், ஆனால் மாற்றத்தை யாராலையும் மாற்ற முடியாது. சேஞ்சஸ் ஆர் காமன். மாற்றம் ரொம்ப முக்கியமும் கூட, வெரி எசென்சியல், ரொம்ப முக்கியமும் கூட. நல்லா கவனிங்க. எல்லா நேரமும் வெயில் அடிச்சுட்டே இருந்தால் என்ன வருது? இப்போ இந்த சம்மர் சீசன் இப்போயே நமக்கு முடியலன்றோம், டக்குன்னு ஏசிக்குள்ளே வந்துடணும்னு நினைக்கிறோம். ஏசி டெம்பரேச்சரை கூட நிறையா குறைச்சி வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் சொன்னார், நிறைய ஏடிஎம்களில் நாய் தான் இருக்குது, ஏன்னா நாய்க்கு வெயில் என்ன செய்ய மாட்டேங்குது? தாங்க மாட்டேங்குது அப்படின்னாரு. அப்போ எல்லா நேரமும் சம்மர் மாறாமல் சம்மர் மட்டுமே இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ரொம்ப கஷ்டம். எல்லா நேரமும் இது வின்டர் சீசனே இருந்துச்சுன்னா, குளிர்காலமே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்காது. அப்போ மாற்றம் ரொம்ப முக்கியம், நமக்கு ரொம்ப தேவை. பாருங்க, மாற்றம் ரொம்ப முக்கியம், தேவை. குளிர்காலம் வந்தால் என்ன சொல்லுவோம்? அப்பா குளிர்து, நான் வெயிலாக இருந்தால் கூட சகிச்சிருவேன் பிரதர், குளிர்து என்னால் தாங்கவே முடியல. குளிர் வந்தால் தான் தெரியும். மழைனா நசன்னு இருக்குங்க, செதன்னு இருக்குது. காரில் ஏற முடியல, வண்டியில் ஏற முடியல, வண்டி நாஸ்தி ஆகுது, கார் நாஸ்தி ஆகுது. எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. மாற்றத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி மாற்றம் ரொம்ப முக்கியமும் கூட. அது யார் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, குறை பேசினாலும் சரி, அது நமக்கு தேவைதான். அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சரி, ஓகே டேனி, மாற்றம் இவ்வளோ நேரம் சேஞ்சை பற்றியே பார்த்துட்டோம். இந்த சேஞ்ச் எல்லாம் நமக்கு பார்க்க நல்லா தானே இருக்குது. இந்த சேஞ்ச் எல்லாம் பார்க்க நமக்கு ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. பாருங்கள், வெயிலில் இருந்துட்டு மழைக்கு மாறுறது ரொம்ப நல்லா இருக்குது. டெக்னாலஜி அடுத்து மாறுறது. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க ஐஃபோனுக்கு மாறினா ரொம்ப நல்லா இருக்குது. ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, அதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது.
அது எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், அது எல்லாமே நல்லா இருக்குது. டெக்ஸ்டைல் மாறுறது ரொம்ப நல்லா. இப்போ ட்ரெண்டாக ஏதோ டிஷர்ட் வருது, ஏதாவது ட்ரெஸ் காஸ்டியூம் வருது அப்படின்னா அதை போய் உடுத்துறதுக்கு நமக்கு பிடிக்குது. மாற்றம் நமக்கு நல்லா இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்குது. எல்லாத்துலேயும் மாற்றத்தை விரும்புகிறோம், எல்லாத்துலேயுமே மாற்றத்தை அழகாக இருக்குதுன்னு ரசிக்கிறோம். அழகாக இருக்குது என்ன செய்கிறோம்? ரசிக்கிறோம். ஆனால் இது எல்லாத்த விட முக்கியமாக ஒன்று மாறணும். முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது கட்டாயமாக மாறணும். அதுக்கு நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. எது தெரியுமா மாறணும்? நம்ம மனசுக்குள்ள இயேசு வந்து அவர் நிறையா விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறாரு. அந்த விஷயங்கள் மாறணும். அல்லேலூயா. இயேசு என்ன நினைக்கிறாரு? எப்போ உனக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் மாறிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கவனிங்க, அதுதான் மேட்டர். மாறிட்டு சன்னியாசியாக போகிறது கிடையாது. நல்ல விஷயங்கள் கர்த்தர் நமக்கென்று வச்சிருக்கிறத நம்ம அனுபவிக்கிறது தப்பே கிடையாது. கர்த்தர் சித்தத்தின்படி அனுபவிக்கிறது தப்பே கிடையாது. அப்படி அதை அனுபவிக்கணும் அப்படின்னா, அப்படி அதை இந்த உலகத்தை இயேசுவோடு என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசில் மாற வேண்டியது இருக்குது. அந்த மாற வேண்டியதை இயேசுவே வந்து மாற்றிடுறேன்றார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா இயேசுவை நமக்குள்ளே கொண்டு வரணும். இந்த இயேசு உங்களுக்குள்ளே வரும்போது, இந்த இயேசு உங்கள் மனசுக்குள்ளே வரும்போது, உங்கள் இதயத்துக்குள்ளே வரும்போது, எதெல்லாம் அவர் மாற்றணும்னு நினைக்கிறாரோ அவர் அதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவார். நீங்கள் பார்த்து ஓ இது நான் மாறணுமோ, அவங்க அப்படி இருக்கிறாங்க அவங்கள மாதிரி நான் மாறணும், இவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்கள மாதிரி நான் மாறணும். அவங்கவுங்களுக்கு வச்ச வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்குறாங்க. நமக்கு என்ன வேலை இருக்குது, நம்ம எதில் மாற்றப்படணுன்றது இயேசு நமக்குள்ளே வந்தால் தான் தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசு உங்களுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாரு. சுற்றிலும் சேஞ்ச் எல்லாத்தையும் பார்த்து, மாற்றத்தை எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுற நீ உன் லைஃப்லேயே ஒரு சில விஷயங்கள் மாறிடுச்சுன்னா இன்னும் உனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அதை தான் இயேசு விரும்புகிறார். இயேசு உனக்குள்ளே வந்து எதை மாற்ற போகிறார் அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சின்ன உதாரணம் மட்டும் நான் பைபிள்லேருந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். யோவான் 8:11 நல்லா கவனிங்க. சேஞ்சுன்ற டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். யோவான் 8:11 பைபிள் சொல்லுது. நான் இது ஒரு சம்பவம் மாதிரியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அந்த பெண் வந்து பாவம் செய்த ஒரு பெண், விபச்சாரம் செய்த ஒரு பெண், தவறு செய்த ஒரு பெண். எல்லா மனுஷனும் அந்த பெண்ணை ரொம்ப மோசமானவங்களா பார்க்குறான். எல்லாருமே இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனோம்னா எல்லாருமே கையில் கல்லை வச்சுட்டு அந்த அம்மாவை காலி பண்ணோன்னே அவன் ரெடியாக இருக்கிறான். யாரு? மனுஷர்கள். யாரு? மனுஷர்கள். சத்தமாக சொல்லுங்க. மனுஷர்கள் இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வரான். அவன் என்ன நினச்சிட்டு வந்தான், இயேசுக்கிட்ட கூப்பிட்டு வந்தோம்னா இவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கிட்ட என்ன செஞ்சான், விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சான், கூட்டிகிட்டு வந்தான். நல்லா கவனிங்க. அந்த ஸ்திரீ இயேசுக்கிட்ட வந்தாங்க. இயேசுக்கிட்ட வந்தோன்னையும் இயேசு அவங்கள தண்டிக்கலை, இயேசு அவங்கள அடித்து அவங்கள காலி பண்ணிடல. இயேசு ஒன்றே ஒன்று செஞ்சார். கீழே குனிஞ்சு சுற்றியில் அங்கே நின்றான். பார்த்தீங்களா, அவன் எல்லாரோட பாவத்தையும் எழுத ஆரம்பித்தாருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். கீழே குனிஞ்சு இயேசு என்ன செய்ய ஆரம்பித்தார், எழுத ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தன் கல்லை தூக்கி போட்டுட்டு ஓடியே போயிட்டான். அவனோட ஆஸ்பெக்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அவள் பாவம் செஞ்சான், நீ தப்பு செஞ்சுட்ட, நீ அவ்வளோதான், உன்னை நாங்கள் ஒதுக்கிட்டோம், உன்னை நாங்கள் தள்ளிட்டோம், நீ ஒன்றத்துக்கு உருப்பிட மாட்ட, யூ ஆர் யூஸ்லெஸ், நீ இவ்வளோ பாவம் பண்ணிட்ட, உன்னை கல்லால் அடித்து கொல்ல வேண்டியது மட்டும்தான் உன் வாழ்க்கை முடியணும், நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இயேசுக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினா. இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. இனி பாவம் செய்யாது. நல்லா கவனிங்க. இந்த இயேசு உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டார்னா முதலாவது நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவார். நம்ம பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவோம். உலகம் சொல்லலாம் நீ பாவின்னு, உலகம் சொல்லலாம் நீ அசுத்தம், நீ ஒன்றத்துக்கு உருப்பிட மாட்ட, உன்னால் எதையுமே செய்ய முடியாது, உன்னால் அவ்வளோதான்ப்பா, உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு அது கிடைக்காது, உன்னால் உன் குடும்பத்துக்கு பிரோஜனம் இல்லை, உன்னால் உன் எதிர்காலம் ஸ்பாயில் ஆயிரு, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த இயேசு உன் மனசுக்குள்ளே வந்துட்டார்னா உன்னோட பழைய லைஃப் எல்லாத்தையும் அவர் எரேஸ் பண்ணிடுவார். எப்படி பென்சில் எழுதின ஒன்று ரப்பரை வச்சு அழிச்சோம்னா மறுபடியும் அது வராதோ, அதே மாதிரி உன்னோட பழைய லைஃப், உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே இயேசு என்ன செய்கிறாரு, எரேஸ் பண்ணிட்டாரு, அழைக்கிறாரு.
எல்லாத்தையுமே என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். எரேஸ் பண்ணிட்டு ஒரு புது ஐடென்டிட்டியை உனக்கு கொடுக்குறாரு. இதை தான் சொன்னேன், இயேசு நமக்குள்ளே வந்துட்டாருன்னா எதெல்லாம் மாற்றுறாரு பாருங்க. இதெல்லாம் மாற்றிட்டா நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகாகுது பாருங்க. ஒன்றை நீனே என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னா, நீ பாவி, உன்னால் இந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது, உன்னால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது, உன்னால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது, உன்னால் இந்த சமுதாயத்தில் ஒரு விக்டோரியஸ் லைஃப் வாழ முடியாது, நீ அவ்வளோதான், சும்மா ஏதோ காலையில் எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், இன்ஸ்டா போகிறோம், வாட்ஸ்அப் போகிறோம், ஃபேஸ்புக் போகிறோம், ட்விட்டர் நோண்டுறோம், இவ்வளோ தாண்டா உன் லைஃப் இப்படின்னு நினச்சிட்டு இருக்க. கிடையாது. இயேசு உனக்குள்ளே வந்துட்டாருன்னா உன்னோட பழைய லைஃப்ன்றது போன செகண்டு, முந்தின செகண்டு கூட பழைய லைஃப் தான். அந்த பழைய லைஃப்பில் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியுமே, எல்லா தேவையில்லாதையுமே அவர் எரேஸ் பண்ணுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் உன்னை வேற மாதிரி பார்த்துருங்களா, அந்த எல்லாத்தோட ஐடென்டிட்டியை அவர் மாத்துறார். அவன் எல்லாம் உன் மேலே வேற வேற மாதிரி பேர் சொல்லியிருப்பான், யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருப்பான், சின்ஃபுல்னு சொல்லியிருப்பான், டிஃபீட்டட் ஒன்னு சொல்லியிருப்பான், தோற்கடிக்கப்பட்டவன், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது எல்லாத்தையும் அவர் எரேஸ் பண்ணிட்டு புது ஐடென்டிட்டியை கொடுக்குறாரு. என்னது? நீ என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்னொரு சம்பவத்தையும் கூட பார்க்கலாமே. சகையு, அவர் பாருங்க, அவரே அப்படிதான். எல்லாருமே இவன் பாவி, இவன் அதிகமாக திருடிட்டான், என்கிட்ட கொள்ளையடிச்சிட்டான், எல்லாம் உண்மைதான். சகையை எல்லார்ட்டையும் போட்டு தள்ளினவர் தான், எல்லார்ட்டையும் அதிகமாக காசு வாங்கினவர் தான், ரொம்ப மோசமான ஆள் தான் அவர் ஒன்றும் நல்லவரெலாம் கிடையாது, ரொம்ப மோசமான ஆள் தான். ஆனால் அவர் ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சார், இந்த இயேசு எப்படிப்பட்டவர்ன்றதை நான் பார்க்கணும்னு நினச்சார். இன்றைக்கி நீங்கள் அதை தான் நினச்சிருக்கிறீங்க. எதுக்காக இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுறீங்க? அதுவும் இவ்வளோ நைட்டு எதுக்காக இந்த ப்ரேயரில் உட்காந்துருக்கணும்? இந்த இயேசு எப்படிப்பட்டவர், என்ன தான் இவங்க சொல்கிறாங்க, இதனால என் லைஃப்பில் என்ன தான் மாறப்போகுது? நான் சொல்கிறேன், கட்டாயமாக உனக்குள்ளே இயேசு வந்துட்டார்னா உன் லைஃப் நிச்சயமாக மாறும். ஆமென். சகையோட வாழ்க்கை அப்படியே மாறுனுச்சு, அப்படியே மாறுனுச்சு. அவனுக்குள்ளே இயேசு வந்தார். அவரோட சகையோட பழைய லைஃப், பழைய குணாதிசயம், பழைய கேரக்டர் எல்லாத்தையும் மாற்றினார். பழைய கேரக்டர் சகைக்கு என்னது? எல்லார்ட்டையும் போட்டு தள்ளுறது தான். ஆனால் இயேசு உள்ளே வந்தோன்னையும் அந்த கேரக்டர் எப்படி தெரியுமா மாறுனுச்சு? நான் ஒருத்தன்ட்டு ₹1 வாங்கியிருந்தேன்னா நான் ₹4 கொடுத்துட்றேன் அப்படின்றார். இந்த மாற்றத்தை யார் கொண்டு வந்தா? இயேசு. அதனால தான் சொல்கிறேன், இயேசு மனசில் வரணும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறத என்ஜாய் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறத என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் இந்த இயேசு நம்ம லைஃப்பில் இந்த விஷயத்தை மாற்றிட்டாருன்னா வாழ்க்கையவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகை நாளை தனியாக கொடுத்துட்றேன் அப்படின்றார். அவ்வளோ நாள் பாவின்னு இருந்துச்சு சகையோட பேர், ஆயக்காரனும் பாவிகளும் அப்படின்ற ஒரு இடத்துல. பாவி, ஒன்றத்துக்கு உருப்படாதவன், ஐயோ இவனா, அவனை பார்த்து அவன் மூஞ்சில முழிக்காதீங்க சார், இப்படி தான் பேசுவானுங்க. ஆனால் என்னைக்கு இயேசு வந்தாரோ இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐடென்டிட்டியே மாறிடுச்சு, உன்னுடைய அடையாளமே மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், இயேசு உனக்குள்ளே வரணும். ஒருவேளை இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருக்க நீ நினைக்கலாம், இல்லைங்க ஒரு காலத்தில் இருந்தேன், இப்போலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் இயேசுவை விட்டு. நீ வேணா இயேசு விட்டு தூரத்தில் இருக்கலன்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு இப்பயும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு இப்பயும் உன்னை நேசிக்கிறார், இப்பயும் உன்னை அவரோட பிள்ளையாக ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஒன்றே ஒன்று நீ செய்யணும், இயேசுவே எனக்குள்ளே வாங்க நீ அலோவ் பண்ணினா போதும். நீ அலோவ் பண்ணினா அவர் வருவார். எல்லாத்தையும் அவரே செய்வார்லாம் கிடையாது. நம்ம அலோவ் பண்ணோம்னா, எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என் கண்ணு வழியாக நீங்கள் பாருங்கள், என் கை வழியாக நீங்கள் வேலை செய்யுங்க, என் இருதயத்தின் மூலமாக நீங்கள் யோசிங்க, நீங்கள் சிந்திங்க, உங்கள் விருப்பத்தின்படி என்னை நடத்துங்கன்னு கேட்டோம்னா அவர் விருப்பத்தின்படி நம்ம வாழ்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு எத்தனை பேர் இப்படிப்பட்ட மனசில் வரக்கூடிய மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு இயேசு தேவை. இன்றைக்கி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது, இன்றைக்கி தான் இந்த இயேசுவை பற்றி கேள்விப்படுறோன்னு சொல்கிறவங்க, நான் சொல்லுகிறேன், இயேசு உன்னுடைய இருதயத்துக்கு வர முடியும். உலகத்தையே விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களுக்குள்ளே சிருஷ்டித்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையை சாதாரணமாக விட்டுற மாட்டார். உன்னுடைய எதிர்காலத்தை அவர் மோசமாக்கிட மாட்டார். அவரோட கையில் எல்லாமே நல்லா இருக்குது, அவரோட கையில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. நீ எல்லாமே அவருடைய கைகளில் இருக்கிற. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்கிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் வருவேன். இன்னைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி? இயேசுவை என்னுடைய இருதயத்துக்குள்ளே நான் ஏற்றுக்கிறேங்க, இயேசு என்னுடைய இருதயத்துக்குள்ளே வேணும். என்னை எல்லாம் பாவின்னு சொல்கிறாங்க, என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்கிறாங்க, என்னையெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இயேசு என்னை ஒதுக்காதவர், இயேசு உன்னை நேசிக்கிறவர், இயேசு உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறார். எப்படி மாற்றணும்னு நினைக்கிறார்? சக்சஸ்ஃபுல்லா மாற்றணும்னு நினைக்கிறார், ஆசீர்வாதமா மாற்றணும்னு நினைக்கிறார். உன்னை பார்த்துட்டு தலையை திருப்பிட்டு போனவெல்லாம் மறுபடியும் உன்னோட இயேசு இருக்கிறாரு சொல்ற அளவுக்கு இயேசு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ண போறோம், இயேசுவின் இடத்துல நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். இன்றைக்கு தான் இந்த இயேசுவை நான் கேள்விப்படுகிறேன்,
இல்லைன்னா இயேசுவோடு ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், மறுபடியும் நான் இயேசுவின் இடத்துல வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லாரையும் ஐ வாண்ட் என்கரேஜ் யூ. கர்த்தர் நிச்சயமாகவே வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நிச்சயமாகவே உன் சூழ்நிலையை மாற்றுவார். உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் அவர் மாற்ற வல்லவர். எல்லாரும் சேர்ந்து கண்ணை மூடி இந்த ஜெபத்தை என்னோட சேர்ந்து சொல்ல போறீங்க. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் இந்த ஜெபத்தை சேர்ந்து சொல்ல போகிறோம். ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். இந்த இயேசு நிச்சயமாகவே உனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என்னோடு நீர் பேசி இருக்கின்றீர். என்னோடு நீர் பேசி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய இருதயத்திற்குள் நீர் வாரும். என்னுடைய இருதயத்திற்குள் நீர் வாரும். எனக்குள்ளாய் எதையெல்லாம் நீர் மாற்ற வேண்டுமோ, எதையெல்லாம் நீர் மாற்ற வேண்டுமோ நீர் மாற்றும். நீர் மாற்றும். நான் பாவி அல்ல, நான் பாவி அல்ல. நான் தோற்கடிக்கப்பட்டவன் அல்ல, நான் தோற்கடிக்கப்பட்டவன் அல்ல. நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் சபிக்கப்பட்டவன் அல்ல. இயேசுவே, இயேசுவே, எனக்குள்ளாய் நீர் வரும்போது, எனக்குள்ளாய் நீர் வரும்போது நான் ஆசீர்வாதமாய் வாழ்வேன். நான் ஆசீர்வாதமாய் வாழ்வேன். நான் வெற்றி வாழ்க்கை வாழ்வேன். நான் வெற்றி வாழ்க்கை வாழ்வேன். என் மூலம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அநேகர் சந்தோஷப்படுவார்கள். என் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவே, இயேசுவே, எனக்கு நீர் தேவை. எனக்கு நீர் தேவை. இயேசுவே, இயேசுவே, எனக்கு நீர் வேண்டும். எனக்கு நீர் வேண்டும். நீர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. எனக்குள்ளாய் வாரும். எனக்குள்ளாய் வாரும். என்னை உம் பிள்ளையாய் மாற்றும். என்னை உம் பிள்ளையாய் மாற்றும். என்னுடைய அடையாளத்தை மாற்றும். என்னுடைய அடையாளத்தை மாற்றும். இன்றிலிருந்து இந்த இரவிலிருந்து நான் இயேசுவின் பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை. இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். இனிமேல் என்னால் எதையும் செய்ய முடியும். எதையும் செய்ய முடியும். இயேசுவின் சித்தத்தின்படி. இயேசுவின் சித்தத்தின்படி எதையும் என்னால் செய்ய முடியும். எதையும் என்னால் இயேசுவின் சித்தத்தின்படி. இயேசுவின் சித்தத்தின்படி எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் என்னால் வாழ முடியும். சந்தோஷமாய் என்னால் வாழ முடியும். இயேசுவே, இவர்கள் ஒவ்வொருவருக்காய் உம்முடைய சமூகத்திலே வரும். ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரசங்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளாய் நீர் விரும்பக்கூடிய மாற்றத்தை நீர் ஏற்படுத்தும். ஆசீர்வாதமாய் மாற்றும். சபைக்கும் சமுதாயத்திற்கும் இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் கர்த்தாவே. நாளை தினத்தில் நடைபெற இருக்கின்ற ஆராதனைகளை ஆசீர்வதியும். ஞாயிறு ஆராதனைகளில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் எழுந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரு. உங்க வாழ்க்கையை மாத்திட்டாரு. இனிமேல் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. அவர் உங்களோட இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹாப்பி. நாளைய தினத்தில் நீங்கள் திருச்சியில் இருப்பீர்கள் என்றால் உங்களை நாங்கள் ஆராதனையிலே சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. குட் நைட்.